பக்கத்து வீட்டுக்காரர்களால் பாஜக நிர்வாகிக்கும் அவரது மனைவிக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனை. கணவனை வீட்டை விட்டு துரத்தியடித்த மனைவி, சாலையில் நடந்து சென்ற பாஜக நிர்வாகியை ஓட ஓட வெட்டிய கும்பல், இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தவரை மருத்துவமனையில் அனுமதித்த பொதுமக்கள், இளைஞர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டது ஏன்? அதிர வைக்கும் பகீர் பின்னணி என்ன? இரவு 10 மணி இருக்கும். ரத்னம் நகர் ரோட்ல இளைஞர் அஜய் நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்போ அஜயை நோக்கி 2 பேரு திடுதிடுன்னு கையில பயங்கர ஆயுதங்களோட ஓடி வந்தாங்க. அதை பார்த்து அஜய் தன்னுடைய உயிரை காப்பாத்த ஓடி இருக்காரு. ஆனா விடாம துரத்துன அந்த கும்பல் அஜய சரமாரியா வெட்டி இருக்காங்க. சம்பவ இடத்திலேயே சுருண்டு கீழே விழுந்த அஜய் ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல அங்க வந்த பொதுமக்கள் ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி வர வச்சு அஜய மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சையில இருந்த அஜய் கிட்ட விசாரணையில இறங்கினாங்க. கோவை காலப்பட்டி பகுதியை சேர்ந்த அஜயும் புவனேஸ்வரியும் 7 வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் இருக்காங்க. அதோட பாஜகவுடைய காலப்பட்டி மண்டல துணை தலைவராகவும் இருக்காரு அஜய். அஜயுடைய வீட்டுக்கு பக்கத்துல வேல்முருகனுங்கிற நபர் வசிச்சிட்டு இருந்தாரு. இவரும் அனிதாங்கிற பொண்ணும் ரொம்ப வருஷமா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. பெட்டி கடை வச்சு வாழ்வாதாரத்தை பார்த்துட்டு இருந்த 2 பேரும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி அந்த மதத்தை போதிக்கிறதுலையும் தீவிரமா இருந்தாங்க. பக்கத்து வீடுங்கிறதால புவனேஸ்வரியும் அனிதாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம புவனேஸ்வரிக்கு கிறிஸ்தவ மதத்தை பத்தி எடுத்து சொன்ன அனிதா அவங்கள மதம் மாறவும் வற்புறுத்தி இருக்காங்க. வேல்முருகன் அனிதாவுடைய பேச்சை கேட்ட புவனேஸ்வரி முதல்ல தன்னுடைய வீட்டில் இருந்த சாமி படங்களை அகற்றி இருக்காங்க. அடுத்து நைட்டு நேரத்தில் பைபிள் படிக்கிறது, ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு போறதுன்னு கிறிஸ்துவ மதத்துல ரொம்ப தீவிரமா இறங்கி இருக்காங்க. மனைவியுடைய நடவடிக்கையால கடுப்பான அஜய் புவனேஸ்வரி கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு. எத்தனை வருஷமா இந்து மதத்துல இருந்துட்டு இப்ப எதுக்கு கிறிஸ்துவ மதத்துக்கு மாற ஆசைப்படுற? நீயா இப்படி பண்ண மாட்ட? யார் பேச்சையோ கேட்டுதான் நீ இப்படி பண்றன்னு சொல்லியிருக்காரு அஜய். அதுக்கு எனக்கு கிறிஸ்துவ மதம் தான் பிடிச்சிருக்கு, அதனால மதம் மாற போறேன், தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாதீங்கன்னு பதிலுக்கு சண்டை போட்டிருக்காங்க புவனேஸ்வரி. இதனால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வெடிச்சிருக்கு. மறுநாள் வேல்முருகனுக்கு போன் பண்ண புவனேஸ்வரி வீட்டுல நடந்த எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லி இருக்காங்க. இதனால வேல்முருகனும் அனிதாவும் அன்னைக்கு நைட்டே அஜய் வீட்டுக்கு போயிட்டு புவனேஸ்வரிக்கு ஆதரவா அஜய் கூட சண்டை போட்டிருக்காங்க. உங்களால தான் என்னுடைய மனைவி மதம் மாற ஆசைப்படுறா, தேவையில்லாம என் குடும்பத்துக்குள்ள எதுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துறீங்கன்னு கேட்டிருக்காரு அஜய். அதுக்கு உங்க மனைவி மதம் மாற ஆசைப்பட்டா அவங்க போக்குல விட வேண்டியதானே, தேவையில்லாம நீங்க எதுக்கு தடுக்கிறீங்கன்னு பதிலுக்கு சண்டை போட்டிருக்காரு வேல்முருகன். இதனால அஜய்க்கும் வேல்முருகனுக்கும் வாக்குவாதம் முட்டியிருக்கு. அஜயுடைய பேச்சை கேட்டு கடுப்பான 3 பேரும் அவரை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்காங்க. இதனால கடுப்பான அஜய் பீளமேடு போலீஸ் ஸ்டேஷன்ல வேல்முருகன் மேலையும் அனிதா மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அஜய் அதே ஏரியாவில் உள்ள மற்றொரு வீட்டுக்கு வாடகைக்கு குடி போயிருக்காரு. அதுக்கப்புறம் தான் வேல்முருகன் யாரு, அவருடைய கேரக்டர் எப்படின்னு சுற்று வட்டார மக்கள் கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு அஜய். அதுலதான் வேல்முருகன் மேல பல போலீஸ் ஸ்டேஷன்ல அடிதடி கேஸ் இருந்தது அஜய்க்கு தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி வேல்முருகன் நடத்திட்டு இருந்த பெட்டி கடையில போதைப் பொருட்கள் விற்பனை செய்யறதாவும் அஜய்க்கு தகவல் கிடைச்சிருக்கு. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ண அஜய் போதைப் பொருட்கள் விற்பனை தொடர்பா புகார் அளிச்சிருக்காரு. ஆனா அஜய் கொடுத்த புகாரை போலீஸ் பெருசா கண்டுக்கல. அஜயும் போலீஸுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல 2 பேரையும் ஸ்டேஷனுக்கு வர வச்ச போலீஸ் அவங்க கிட்ட சமாதான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்காங்க. அப்போ வேல்முருகன் மேலையும் அனிதா மேலையும் நடவடிக்கை எடுத்தே ஆகணும்னு உறுதியா சொல்லியிருக்காரு அஜய். ஆனா அஜயுடைய பேச்சை கண்டுக்காத போலீஸ் வேல்முருகனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ் முன்னாடியே அஜய்க்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்காரு வேல்முருகன்.
அஜய் மேல கடும் கோபத்துல இருந்த வேல்முருகன் அவரை கொலை பண்ண திட்டம் போட்டதாகவும் சொல்லப்படுது. சம்பவத்தன்னைக்கு நைட்டு அஜய் வேல்முருகனுடைய கடை வழியா நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்போ கடையில வேலை பார்த்துட்டு இருந்த நாகராஜும் மற்றொரு இளைஞரும் பயங்கர ஆயுதங்களோட அஜயை வெட்டி இருக்காங்க. இதுல நிலை குலைஞ்சு சுருண்டு விழுந்த அஜயை மீட்ட பொதுமக்கள் பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டல்ல அனுமதிச்சிருக்காங்க. அதோட தலைமறைவாய் இருக்கிற வேல்முருகன், அனிதா, நாகராஜ்னு 4 பேருடைய செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணியும் போலீஸ் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க.